கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டிவி நிகழ்ச்சி நிமித்தம் தானியல் பாஸ்டருக்கும் ஏசப்பா நாமத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாட்சி சொல்கிறது இல்லாமல் என்னை சாட்சியாக வாழ கிருபை செஞ்சதுக்கு ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்த ஊர் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை ஒரு கிராமத்தில் குடும்பமாக இருந்தோம். எங்கள் 3 பேர் பெண் பிள்ளைங்க, நான் ஒரு ஆம்பளை பையன், ஒரு பையன் மட்டும். அப்பா பேர் ஏகாம்பரம், அம்மா பேர் தனபாக்கியம். ரொம்ப இந்து குடும்பம்தான். இந்து குடும்பம்னா அது ஒரு திருவிழா நடக்கும்போது இந்த பாட்டெல்லாம் வேப்பாலை வச்சு பாட்டெல்லாம் பாடி அந்த சாமி கூட ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ரொம்ப இந்து வழிபாடுறவங்க அம்மா அப்பா. எங்களுக்கு அதை பற்றிலாம் அந்தளவுக்கு நாங்கள் ஏதோ அந்த சாமி கும்பிட்டு வந்தால் ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்து. ஆனால் ரொம்ப வெறித்தனமான ஆள் அப்பா. அதில் எங்களுக்கு பேர் கூட எனக்கு வெங்கடேஷ்னு என்னுடைய பேர். அதுவும் 3 பொம்பளை பிள்ளை. ஆனால் பையன் பிறக்கணும்னு சொல்லிவிட்டு வெங்கடேஷ் பெருமாளுக்கு திருப்பதிக்கு தான் என்னை வேண்டிக்கின்னு பண்ண பிறகு தான் நானும் பிறந்தேன்னு சொன்னார் அப்பா. அதுக்கப்புறம் பெண் பிள்ளைங்களில் 3 பேரில் ஒருத்தங்க புஷ்பா, 2வது சரஸ்வதி, 3வது தங்கச்சி தேவின்னு பேர் வச்சார் இந்து வழியே. அப்படியே வாழ்க்கை போயின்னு இருந்து எங்கள் அப்பா அம்மா ஊரில் செலவு தொழிலாளர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த தொழிலில் அப்போல்லாம் காசெல்லாம் கிடையாது. துணி துவைச்சி கொடுத்தா சாப்பாடு கொடுப்பாங்க. நைட்டு சாப்பாடு, காலையில் இருக்கிறது மீந்ததை கஞ்சி ஏதோ கொடுத்து அப்படி தான் ஓடிக்கின்னு இருந்து வடமதுரை பெரியபாளையத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் மாற சென்னையில் எங்கே போயிட்டு வேலை இருக்குதோ வேலை செஞ்சுட்டு 3 நாளைக்கு ஒரு 5 நாள் பொறுத்து வருவார். வந்துட்டு ஏதோ கொடுப்பாரு. மீதி எல்லாமே ஊர் ஜனங்களை கூட சேர்ந்து குடிச்சிட்டு ஒரு ஜாலியாக இருந்துட்டு அவர் மட்டும் அவர் சேஃப்டியை பார்த்துட்டு அவர் போயிடுவார். அப்பா அப்படி தான் இருந்தார். அவங்கள எதுவும் கண்டுக்கல. சரி பசங்க இப்படி ஆகிட்டு பேர் கூட அவர் அந்தளவுக்கு குடும்பம் மேலே அக்கறை கொள்ள வந்தம்மா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோமா, 5 ரூபா கொடுத்தோமா, 5 ரூபா அவர் செலவு பண்ணி போயிட்டு இருந்தார். ஆனால் அம்மா எங்கள் மேலே பாசமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த துணி துவைக்கிறது, துணி எடுத்து போய்ட்டு கொடுக்குறது, எங்களையும் கூட அந்த அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அம்மாவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஆள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுனாங்க எங்களை. அதுக்கப்புறம் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் பக்கத்துலேயே படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஆனால் நானும் அந்தளவுக்கு படிப்பு ஏறல. ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்படியே சுற்றின்னு அங்கே சாப்பாடு கொடுத்தா நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். சாப்பாடு செஞ்செல்லாம் கொடுக்குறதளவுக்கு வழி கிடையாது. இந்த சாப்பாடு ஸ்கூலில் போகிற சாப்பாடு தான். அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்து ஸ்கூலில் படிப்பு ஏறல. அப்படியே சுற்றுறது தான். எங்கேனாலும் பணம் வெட்டி கொடுப்பாங்களா, முந்திரி பழம் தோப்புக்கு போகலாமா, இப்படியே தான் வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. ஆனால் படிப்பு அந்தளவுக்கு எனக்கு ஏறவும் இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட அம்மாவுக்கு டிபி வியாதி வந்தது. அது நிமித்தம் மாத்திரை மருந்து எடுத்துன்னு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வலியில். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க வலியை அவங்களுக்கு தாங்க முடியாமல் நம்ம கழனி வேலை செய்கிற இடத்துல மருந்து, இந்த யூரியான்ற ஒரு மருந்து போடுவாங்க. அதை கையில் எடுத்துன்னு அம்மா வலி தாங்க முடியாமல் தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போச்சு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட அம்மாவை காப்பாற்ற முடியல. அவங்க கும்பிட்ட தெய்வம் எதுவுமே காப்பாற்ற முடியல. கடைசி வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டு தான் இறந்துட்டாங்க அம்மா. எதுக்காக என் கையை பிடிச்சி என் புள்ளையை விட்டு போயிடுமோன்னு பாசத்தினால இதுங்களுக்கு தெரியாது. நான் அப்போது வேணுனேன், என்னம்மா பெரியபாளையத்தம்மா தாயி, நீ உன்னதாம்மா அவங்க வாய் நிறைய கூப்பிடுவாங்க, ஆனால் உங்களுக்கு கண்ணே இல்லையா? நான் ரொம்ப கெஞ்சினேன் அந்த தெய்வத்துக்கிட்ட, எங்கள் அம்மாவை காப்பாற்றி விடுங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப செல்லன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இது புலம்புனேன். ஆனால் அந்த சாமி கண்டிப்பாக கை கொடுக்கவே இல்லை. ஏன் இந்த வார்த்தைக்கு அது அமைதியாக இருந்தது அந்த தெய்வம்னு சொன்னால், பைபிளில் கண்டிப்பாக இருக்குது. அது வாயிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தான் இத்தனை நாளாக நம்பிக்கின்னு இருந்துன்னு சொல்லிவிட்டு நான் மன உடைச்சல்ல அம்மா அப்படியே என் கை பிடிச்சி தான் இறந்துட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம்தான் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த பசங்களை எப்படி நான் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு குடி அதிகமாகிடுச்சு. முன்னை விட அதிகமாகிடுச்சு. அம்மா இறந்த பேர் நான் எப்படி இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு அப்படியே குடி அதிகமாகிட்டு அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், எங்கள் அப்பாவுடைய அக்கா எங்களை பார்க்குறதுக்கு வந்தாங்க வடமதுரை பெரியபாளையத்துக்கு.
வந்து பார்க்கும்போது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கணும். சாப்பாடு இல்லாமல், எங்களுக்கு கவனிக்க ஆள் இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் பெரிய அக்கா மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க மட்டும் எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 1 வருஷம் எங்களுக்கு பணிவிடை செஞ்சுன்னு எங்கள் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய அக்கா வந்தாங்க. குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குதே, வாப்பா மெட்ராஸுக்கு போயிட்டேன்னா நீ கடைக்கு போ, நான் பிள்ளைங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு என்னை ஃபஸ்ட்டு கூட்டின்னு போனாங்க. என் படிப்பெல்லாம் விட்டுரு, பரவாயில்லப்பா வேணான்னு சொல்லிட்டு விட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு புழல் கேம்புக்கு என்னை கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பொம்பளை புள்ளைங்கள கூட்டின்னு வந்தாங்க. வந்தோம், புழலுக்கு வந்தோம். நான் புழல் கேம்புக்கு வரும்போது நான் 6வது தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு 15 வயசு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த படிப்பு இல்லாதனால எந்த வேலைக்கும் போய் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்னை ஒரு இடத்துல போயிட்டு மெக்கானிக்கில் சேர்த்தாங்க. அந்த மெக்கானிக்கில் சேர்க்கும்போது எனக்கு அவர் சொல்கிற வார்த்தையும், அவர் சொல்கிற நெட்டு, அந்த ஸ்பேனர் கூட எடுக்க தெரியல படிப்பறிவு இல்லாதனால. அதுக்கெல்லாம் போட்டு அடிப்பாங்க அந்த ஓனரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப அத்தை வந்து என்னுடைய அப்பாவுடைய அக்கா வந்து ஒவ்வொரு வீட்டு வேலை செய்வாங்க. வீட்டு வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க செஞ்சது எல்லாமே ஒரு 3 பாஸ்ட் வீட்டில் வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த 3 பாஸ்ட் வீட்டில் வேலைக்கு போகும்போது நான் கூடவே போவேன். போகும்போது அந்த பாஸுங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ஏசப்பா பற்றியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டாண்ட அதிகமாக போகமாட்டேன். அதுக்கப்புறம் சென்னையில் அப்பா வேலை செஞ்சுருந்தார். அந்த கடைக்கு நான் போயிட்டு வேலை கேட்டேன். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்குன்றதுனால, சரிப்பா நான் ஒரு ரெடி பண்ணுறேன், உனக்கு 1 வாரம் பொறுத்து வான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம், பொம்பளை பிள்ளைங்கள வச்சு காப்பாற்றணுமே. எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நம்ம தான் இனிமேல் காப்பாற்றணும், நம்ம தான் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிவிட்டு நான் எங்கெங்கே போவேன், எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவேன். அது மாதிரி யார் வீடு க்ளீன் பண்ணணும்னு சொன்னாலும் எல்லா வேலையும் செய்வேன். ஒரு ரூ. 100 ரூ. 50 கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்து என் குடும்பத்துக்கிட்ட அத்தைக்கிட்ட கொடுப்பேன். எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு தாயாக இருந்து பார்த்தாங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு இட்டுன்னு போய் விட்டாங்க. அங்கே போனால் ஹோட்டலு பாத்திரம் கழுவுறது, இந்த இந்திக்கார ஹோட்டல் தான் அது. ரொட்டியெல்லாம் சுடுவாங்க. நாங்கள் ரொட்டி கூட சாப்பிட்டதே கிடையாது. அந்த ரொட்டி லாஸ்ட் நேரத்தில் மீந்தது மிச்சது கொடுப்பாங்க. அதை நைட்டு 11 மணிக்கு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் எடுத்துன்னு வருவோம். அதை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு வாழ்க்கை அப்படியே போயின்னு இருந்தது. எங்கள் அப்பா வேலை செஞ்சல லாண்ட்ரி கார்டில். திரும்ப 1 வருஷம் பொறுத்து வேலை போய் கேட்டேன். அவரும் வேலை கொடுத்தாரு. நான் வேலையெல்லாம் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் சரி நம்ம சொந்தமாக செஞ்சால் நம்மளுக்கு ஒரு ரூ. 10 அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன். அன்றைக்கி சூழ்நிலை வந்து ரூ. 6000 கொடுத்து அந்த வண்டி பெட்டியை வாங்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய மாமா ஒருத்தர் வேசரப்பேட்டில் வெல்டிங் ஷாப் வச்சுங்கிறாரு. அவர் பேர் ராஜா. அவர் அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணார். சரி நான் வாங்கி தரேன்டா, வாடா தொழிலை நடத்து, இவ்வளோ பிரயாசப்படுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் இன்றைக்கி கூட அவருக்கு நன்றியாக தான் இருக்கிறேன். என்னை இட்டுன்னு போயிட்டு ஒரு வண்டி ஒரு பெட்டி எனக்கு செட்டாக வாங்கி கொடுத்து என் தொழிலை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருந்தார். அவர் உண்மையிலே கர்த்தரை ஆசீர்வதிக்கிட்டோம். இன்றைக்கி கூட நல்லா தான் இருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த வேலை அன்றைக்கி ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு வண்டி பெட்டியை வாங்கி கொடுத்தாரு. அதில் தொழிலை நடத்தினே இருந்தேன். வருமானம் வர அதிகமாகிட்டு எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம், ஃப்ரெண்டுங்களை கூட சேர்ந்துன்னு குடிக்க கற்றுக்கினேன். ஆனால் என் வீட்லேயும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, என் கஸ்டமரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே குடித்தா கண்டுக்கு போகிறாங்கன்னு சொன்னு கொளத்தூர் அந்த மாதிரி பெரம்பூர் சைடு தான் போயிட்டு நான் குடிப்பேன். குடிச்சிட்டு அதிகமாக ஆயிடுச்சு, தவறான பழக்கங்க, அப்படியே சுற்றுறது கொள்வது. அப்படியே அக்கா தங்கச்சிங்க இடையில ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது ஆளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள குடி அதிகமாகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்க வரேன். இடையில ஒரு அஜித் ரசிகராக போனேன். அதுக்கப்புறம் அந்த அஜித் ரசிகராக போகும்போது கூட எனக்கு ரொம்ப பணத்தை அதுக்குன்னு செலவு பண்ணுறது. அஜித் ரசிகர் பேனர் வைக்கிறது. நான் திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருந்தேன். இந்த புயலுக்கு வந்துட்டு பேர் அஜித் மண்டலத்தில் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பணத்துங்களை செலவு பண்ணி நைட்டும் பகலும் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவனை வந்து ஒரு கல்யாணம் பண்ணன் தான் அடங்குவான்னு சொல்லிவிட்டு என்னுடைய பெரிய அக்கா பொண்ணு, தாய் மாமா தான் நான் அவங்களுக்கு, என் மனைவி அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன். இந்து முறையில் தான் நடந்தது. ஆனால் அவங்க வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் கூப்பிட்டா
அவங்க போய்க்கின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஆண்டவர் கொஞ்சம் ஒரு 10% அவங்களுக்குள்ளே அந்த ஆண்டவர் நம்புவாங்க. அதை பற்றி எனக்கு வந்து என்கிட்ட சொன்னதும் கிடையாது. அவங்க பர்சனலாக போவாங்க சர்ச்சுக்கு, எதாவது விசேஷம் கூட்டம் எதனா கலந்துப்பாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்து முறையில் தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க பேர் புகாமணி, அவங்க எங்கள் மனைவி பேர். அப்படியே வாழ்க்கை போயிட்டுருந்து எனக்கு மாதம் மறந்து பொண்ணு பிறந்தாங்க. ஆனால் விசேஷம் என்னன்னா, அந்த மே மாதம் 1ஆந்தேதி கல்யாணம் வைக்கணும், அஜித் பிறந்தனால தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணேன். ஆனால் என்னுடைய கல்யாண நாள் வந்து மே 1ஆந்தேதி வந்து சனிக்கிழமை வருதுன்னாங்க 2004. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னேன். ஆனால் நான் பிடிவாதம் பண்ணி அஜித்துடைய பிறந்த நாளுக்கு தான் கல்யாணமே பண்ணேன் மே 1ல். அதுக்கப்புறம் மாதமான பேர் என் மனைவி மாதம் பேர் ஸ்ட்ரெயிட்டாக அஜித்கிட்டே போனேன். எனக்கு பையன் பிறகுதோ பொண்ணு பிறகுதோ இல்லை சார், எனக்கு வந்து நீங்கள் தான் பேர் வைக்கணும் என் பசங்களுக்கு. குழந்த பிறந்துச்சான்னு கேட்டார் ஓப்பனாக. நான் இல்லை சார் மாதமாக இருக்கிறாங்கன்னேன். அப்போ சைன் பண்ணி கொடுத்தாரு. பொண்ணு பிறந்தா திலோத்தம்மா வையுங்க, பையன் பிறந்தா நித்திகாசு வையின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணு பிறந்துச்சு, திலோத்தம்மன் வச்சேன், பையன் பிறந்தா நித்திகாசுன்னு வச்சேன். இப்படியே ஓடிக்கின்னு இந்த வாழ்க்கை. இடையில கொஞ்சம் குடியெல்லாம் அதிகமாகிட்டு அப்படியே ரொம்ப குடும்பம் திருமணம் நடுத்தருக்கு ரொம்ப அப்பா இருந்த வாழ்க்கை ரேஞ்சுக்கு போயிட்ட மாதிரி போயிடுச்சு. அப்படியே போயின்னு இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இடையில பையன் பிறக்கும்போது எனக்கு என்னன்னா, கூட பொம்பளை பிள்ளைங்களே பிறந்து ரொம்ப நொந்து போயிட்டேன். எனக்கு பொண்ணு பிறந்துச்சு ஃபஸ்ட்டில். கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் பொறுத்து தான் என் பொண்ணையே பார்த்தேன். ஏன்னா எனக்கு பொண்ணுங்க பிறந்துட்டதுனால 3 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால பொண்ணுனால எனக்கு பிடிக்காது. எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு இருந்தேன். அப்புறம் அப்படியும் தீவிரமாக போயிட்டு பொண்ணை 6 மணி நேரம் கழித்து போதியில் தான் போய் பார்த்தேன் என் பொண்ணை. வெறுத்து போயிட்டு பொண்ணு பிறந்துச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு 2வது வந்து பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்ததுனால உலகமே அவன்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசை. பையன் பிறந்துட்டான், நான் நினச்சது சாதிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பொண்ணுங்களை கட்டி குத்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு அது கல்யாணம், அதுங்க நடந்த போராட்டம், அதுங்க கொடுமை அனுபவிச்சுது புருஷனுங்களாண்ட, அவ்வளோலாம் துக்கத்தெல்லாம் பாடுகளாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்படி ஒரு கஷ்டம் இந்த பசங்களுக்குன்னு சொல்லிட்டு, அதனால் பொண்ணே பிடிக்காது எனக்கு. ஆனால் பையன் பிறந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கூட பிறந்த உடனே ஒரு பலூன் வந்தது சார். அது என்னன்னா, பாத்ரூம் போடுற இடத்துல அவனுக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கண்ணில் ப்ராப்ளம். அது எவ்வளோ டாக்டரெல்லாம் போய் செக் பண்ணேன். ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாமே எங்கள் மனைவி என் பையனை குறித்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஏசப்பானாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாஸ்ட்டும் திட்டாத பாஸ்ட்டே கிடையாது. ஆனால் நான் வேலை செய்கிற கஸ்டமர்லேருந்து எல்லாமே எனக்கு அறிவு சொல்லாத பாஸ்ட்டே கிடையாது. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா எல்லாமே சொல்லுவாங்க, நல்லதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ வருத்து போயிட்டு அப்படியே அவங்க கேட்குறதெல்லாம் காதில் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே இருந்தேன். ஊரெல்லாம் நான் பாஸ்ட்டை திட்டுனுக்கிறேன். பாஸ்ட்டை திட்டுறதுன்னு சொன்னால் எனக்கு வேலை கொடுக்குற, எனக்கு பொழைப்பு கொடுக்குற வேலை பாஸ்ட்டுங்களே தான் திட்டுவேன். அப்படி இருந்தும் எங்கள் மனைவி வந்து என் புள்ளிக்காக தனிப்பட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும்போது இந்த சோத்திர பலியெல்லாம் படிச்சுன்னு இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள தொல்லை கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நீ ரொம்ப என்ன இதெல்லாம் படிச்சுன்னுக்கிற? இல்லைம்மாம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பாஸ்டர் சொன்னார், டிவியில் பேசினார், அது நல்லா சுகம் கொடுப்பாரு, அதனால் குழந்தைக்காக. சரி நான் என் பையன்றதுனால சரி நீ பண்ணிக்கோ, சரி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக அவனுக்கு அவன் உடம்பு பலன்னு குறையிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்கள கண்டுக்காத விட்டுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக அவங்கள பேச திட்டக்கிட்ட ஆரம்பிக்கும்போது எதான் திரும்ப அவங்க சர்ச்சுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டினேன் நான். நீ ஏதோ இங்கே படித்து ஜெபம் பண்ணுற, ஏதோ புக்கு படிக்கிறேன்னு சொன்னால் நீ வந்து ஏசப்பாலாம் தேடின்னு போறியே, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி திட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்கே போனால் இங்கேருந்து நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டுங்க அந்த ஊரில் பழக்கமான ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து குடிப்போம். அப்போ கரெக்டாக நியூ இயர் டைம் அது. அப்போ அந்த நியூ இயர் டைமில் எல்லாமே போயிட்டு போனேன்னா நான் எல்லோரும் குடி வாங்கி கொடுத்து நடுத்தல் நிறுத்திடுவேன். எல்லாமே மறுநாள் வேலைக்கு போகிறதால குடி வாங்கி கொடுத்துருவேன். அப்போது என் பேர் வந்து அஜித் படத்தில் இருந்து வந்ததுனால என் பேர் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ரெட்டுன்னு தான் கூடுவாங்க.
அப்போது ரெட்டு வந்துட்டார்ப்பா, ஒரே ஜாலி தான்பா இன்றைக்கி இப்போது திருவள்ளூர் பசங்களுக்கெல்லாம் என்று சொல்லுற மாதிரி காணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஊரே சபிச்சிச்சு என்ன. சேலை கிராமன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுவாங்க. இவன் வந்தாலே எல்லோரும் குடிக்க வச்சு கெடுத்துருவான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நியூ இயருக்கு அன்றைக்கி தான் போகிறாங்க அவங்க சர்ச்சுக்கு. அப்போ போகிறாங்க, சொல்கிறேன், நீ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டே, இதுமாரி குடும்பமே விலகாது, நானே இனிமேட்டு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஏசப்பாலாம் திட்டிட்டு நான் போயிட்டேன். ஆனால் அன்னில தான் உருவாயிச்சு. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பர்சனலாக தெரியாது. அவங்க பாட்டுன்னு ரொம்ப தீவிரமாக எனக்கு குடியெல்லாம் மாற்றணுன்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் ஜெபிச்சின்னு வராங்க. அப்படியே போயிட்டு இருந்து எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் கொண்டாடினேன். ரொம்ப விசேஷமாக அந்த இடத்துல திருவள்ளூர்லேயே கொண்டாடினேன். கொண்டாடிட்டு 2008 முதல் பிறந்தநாள் கொண்டாடிட்டு வரோம். இங்கே நான் சொன்னேன், இந்தமாரி சரி குடியெல்லாம் விட்டுறோம்மா, நம்ம புயல் கேம்புக்கு நல்ல வீடு எடுத்துகிட்டு அங்கே போகலாம், கொஞ்சம் பெரிய வீடை எடுத்துகிட்டு பசங்க படிக்க வைக்கிறதுக்கு இனிமேல் லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த நேரத்தில் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனாங்க. அந்த தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது விளையாடின்னு இருந்து பையன் மேலே கரெக்டாக போயிட்டு மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டான்னு சொல்லும்போது ரொம்ப இது 12 படி 13 படியிலேருந்து உருண்டு விழும்போது அவனுக்கு மூக்கில் வாயில் ரத்தம் வந்துட்டு ரொம்ப அடிபட்டுச்சு. ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துக்குது. அப்போ நான் வந்து மாமா கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்துங்கிறேன். அந்த ராஜான்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுங்கிறேன். அப்போது என்னடா இந்தமாரி ஃபோன் வந்தது சாப்பிட்டு இருக்கும்போது வந்தது, சரி கம்முன்னு விட்டுட்டேன். திரும்ப 2வது ஃபோன் வருது. வந்துட்டு என் மனைவி என் மேலே, அந்த நித்திகாசன்னாலே என் உலகமே அதுதான். வெளிப்படாக சொன்னாங்க, மாமான்னாங்க. என்னம்மான்னேன். அம்மா நித்திகாசன் நம்மளை விட்டு போயிட்டாம்மாம்மா, இறந்துட்டாம்மாம்மான்னு. என்னால் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. என் இருதயமே அப்படியே ஒரு மாதிரி வெடித்து நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப புலம்புறேன். என்ன சொல்லு அப்படியே அவங்க அழற சத்தம் தான் எனக்கு கேட்குது. ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. நான் அந்த இடத்துல ரொம்ப கதறிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு எங்கள் கம்பெனி வாசலில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதை பிடிச்சி அது என்னுடைய வலியெல்லாம் அது மேலே என் குறையெல்லாம் போட்டு தேய்க்கிறேன். அவ்வளோ அழுது புலம்புறேன். வேஸ்ட்டு, நான் வாழறதே வேஸ்ட்டு, இனிமேல் என்ன வாழ்க்கை, என் புள்ளையே இல்லையே, நான் அவனை என் உலகமே அவன் தான்னு நேசித்தேன். இன்றைக்கி போயிட்டு சூழ்நிலை அவனை வந்து ஜீவனே எடுத்துட்டாங்களே, உயிரே போயிடுச்சு, அவ்வளோதான்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பெணாத்த ஆரம்பித்தேன். அப்படியே ரோட்டுக்கும் அந்த கொருக்குப்பேட்டில் வேலை செஞ்சுக்கிறேன், ரோட்டுக்கும் அங்கேயும் திரியிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறாரு. அவர் பேர் வந்து சீனிவாசன். அவருக்கு கிறிஸ்துவராக பேர் வந்தது வந்து விசுவாசம் அவருடைய பேர். அவர் அசால்ட்டாக ஏந்து வந்தார். என்னப்பான்னாரு. ரொம்ப கொடூரமான ஒரு அழை. பொம்பளை கூட கேட்டாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு அழகிற ரோட்டில் போகிற ஜனமெல்லாம் பார்க்குது. என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜனமே கூடிச்சு. அதுமாரி பையன் உடம்பு சரியில்லாத இருக்கிறான், அவனுக்கு அதனால் ஆயிறாரு அவருன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போகிறாரு. என் அழை நிற்கவே இல்லை. நான் உண்மையிலே ரொம்ப மன உடைச்சலில் போய்ங்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோதான், வாழ்க்கையே ஒரு மாதிரி மென்டலாக ஆகிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னை பைக்கில் உட்கார வச்சுன்னு, வாடா கவலைப்படாத, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம்ன்ட்டு எனக்கு ஆறுதல் கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், செத்து போன மனுஷனுக்கு இவர் போய் ஆறுதல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடு உட்காந்து வரேன். ஆனால் அவர் ஆண்டவரை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க, கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏசப்பான ஒரு பாஸ்டர்லேருந்து எல்லோரும் சண்டை போட்டு பயங்கர தீவிரமாக வெறிதனமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் அவ்வளோ பொறுமையாக சொன்னார், உண்மையிலேடா உன் பையன் எந்த பிரச்சனையும் ஆகாது, நல்லபடியாக இருப்பான், நீ வா, ஏசப்பா நம்பு, ஏசப்பா நம்பு அப்படியே சொல்லிக்கின்னு வராரு. நான் ரொம்ப அழுதுனேறேன். என்னன்னா இவ்வளோ கொடுமையாக பையன் செத்துட்டான்ட்டு போனது, நீ என்னன்னா ஏசப்பா கும்பிடு ஏசப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வலி அன்றைக்கி பட்ட வலி எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி நினச்சா கூட என் பிள்ளைய நினச்சி அந்த அன்றைக்கி நடந்த சம்பவத்தை என் மனைவி சொன்னது இன்றைக்கி கூட என்னால் ஜீர்ணிக்கவே முடியாதுங்க. ஆனால் ஏசப்பா கிருபையில் ஆனால் கரெக்டாக சொல்கிறாருங்க அவர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ எத்தனை தெய்வத்தை கும்பிட்ட. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து இந்த டூருக்கு போகிற மாதிரி ஜாலியாக சுற்றுறதுக்காக எங்கே மாலை போட்டுன்னு போகிறாங்களோ, எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ நான் திரியறதுக்காக போவேன்.
இந்த சாட்சியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரிலேருந்து நான் இந்த புழல் கேம்பில் இருந்தவங்கலேருந்து என் பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு மாலை போடுவேன். சபரிமலைக்கு போயிட்டு வருவேன், வந்த உடனே ஓம் சக்தி மாலை போடுவேன், அப்படியே பழனிக்கு போவேன். இதே கலர் கலராக அப்பா நிறைவேற்றின்னு பிறந்ததை கூட நான் திருப்பதிக்கு அவரு என்னை வேண்டிக்கின்னு பெற்றேன், அவருடைய நிறைவேற்றத்தை கூட நான் திருப்பதிக்கு போனேன். ஆனால் எல்லாத்தையும் கும்பிட்டு வந்தவருக்கு இவருக்கு தெரியும். ஆனால் ஆணிதரமாக சொல்கிறாரு, இவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டல, இப்போ நான் சொல்கிறேன் ஏசப்பா ஒரு வாயினால் முணுமுணுக்கிற மாதிரி சொல்லுன்றாரு. எனக்கு என் வழி எனக்கு தான் தெரியும். அவ்வளோ ஆணிதரமாக சொல்கிறார் எங்கள் அண்ணன். பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுப்பா, ஏசப்பா தான் உண்மையில் தெய்வம், நீ சொல்லலாம் அப்படியே சொல்லின்னு வராருங்க. என்னால் சரி நம்ம புள்ள தானே, சரி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலாம், சரிண்ணா நான் ஏசப்பா தான் உண்மையில் தெய்வம், நான் இது தாங்க சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன்னே, இருதயத்துலேருந்து உண்மையாக சொல்ல, சும்மா அவர் சொல்கிறாருன்றதுக்காக தான் அந்த தெய்வத்து மேலே ஒரு அக்கறை வச்சு சொன்னேன். சரி என் புள்ளைய காப்பாற்றணும், சரிண்ணா அவர் தான் ஏசப்பா தான் உண்மையுள்ள தெய்வன்ட்டு என் வாயில் அப்படி ஒத்துக்குன்னு அடுத்தது அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஏசப்பா உண்மையுள்ள தெய்வம்னு சொல்லிட்டேனே, கண்ணதாசன் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளேயே உனக்கு ஃபோனு வரும் பாருன்னாரு. உண்மையிலேங்க ஆண்டவர் யார் மூலிமா பேசுவார்னு சொன்னீங்களே, அதை தான் முதல் நான் அறிஞ்சிக்கின காரியம். ஆனால் கண்ணதாசன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அவர் தீவிரமாக சொல்கிறாரு. ஒன்று எம்ஆர் நகரில் சீலம் பேக்கரின்னு சொல்ல, இல்லை மூலக்கடை பவித்ரா ஹாஸ்பிட்டலாண்டன்னு சொல்ல, அதை தாண்டினா ஃபோன் வரும்னு. ஆனால் அது கண்ணதாசன் பஸ் ஸ்டாண்டில் தாண்டதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வரும்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரிங்க 24 ஹாஸ்பிட்டலில் கேம்பில் அன்பழகன் டாக்டர்லேருந்து லேண்ட்லைன் ஃபோனில் வருது. எனக்கு ஃபோன் இப்படி கையிலே வச்சுன்னுக்கிறேன். ஆனால் கரெக்டாக ஃபோன் வருது, நித்திகாசு கண்ணு மூச்சிட்டான்னு. அப்போ தாங்க நினச்சேன், உலகத்தில் உண்மையிலே மெய்யான தெய்வம் இயேசு ஒருத்தர் தான்னு சொல்லிட்டு, உண்மையிலே அதை மறக்கவே முடியாது. என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது ஏசப்பா ஒருத்தர் தான். நான் கும்பிட்ட தெய்வமெல்லாம் எதுவுமே வந்து காப்பாற்றலை. இன்றைக்கி அவன் சாட்சியாக நின்று அவன் நிமித்தம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. எங்கள் ஃபேமிலி அவன் நிமித்தம் அந்த சபைக்கு வந்து ஜெபம் பண்ண வர ஆரம்பித்தாங்க. அந்த குடும்பங்க ஏசப்பா ஏற்றுக்கினார். ஒவ்வொரு குடும்பம் அவனால் 15 குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி ஏசப்பா கிருபையில் அந்த சபைக்கு போயிட்டு அன்றைக்கி அடிபட்டு அந்த எங்கள் அண்ணனுக்காக அவங்க சபைக்கு போனேன். அந்த பாஸ்ட்டு போன பேர் தான் தெரியும், நான் அந்த பாஸ்ட்டு ஏற்கனவே சண்டை போட்டுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கும்போது டைம் கொடுத்தேன் அவருக்கு. சார் நாங்கள் மெட்ராஸுக்கு போனோம், நீங்கள் நினச்ச நேரம் பேசின்னு இருக்காதீங்க, சீக்கிரமாக முடியுங்கன்னு. நான் அப்போ தான் தெரியும் என் புள்ளியை பலவீனமாயிட்டு அந்த சர்ச்சைக்கு தான் போனேன். போயிட்டு அவர் காலை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். பாஸ்டரு அந்த நாளில் நான் உன்னை திட்டிட்டேனேன்னு மனசுலேயே நினச்சின்னு ஆண்டவர் அவர் காலில் உழை வச்சார். அது மட்டும் இல்லாமல் நித்திகாசு இன்றைக்கி நான் குடும்பமாக ஏசப்பா தான் உண்மையுள்ள தெய்வம்னா நித்திகாசு தான் காரணம். அந்த நித்திகாசு நிமித்தம் ஆண்டவர் பேசுனது சீனின்ற ஒரு விசுவாசமான ஒரு மனுஷங்கிட்ட தான் ஆண்டவர் பேசினார். ஆனால் உண்மையிலே அவனுக்கு ஜீவன் கொடுத்தது ஏசப்பா தான். பாருங்க பிரியமானவர்களே, நான் எப்படியாப்பட்ட விக்கிர ஆராதனை வழிபட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குடிப்பேன். ஆனால் குடித்தா கூட இங்கே குடிக்க மாட்டேன். நான் ரொம்ப ராயலாக போயிட்டு வெளியே குடிச்சிட்டு கெத்தாக வர ஆள். அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகருக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு ஆணவமான ஆட்டத்தில் இருந்தவன் நான். ஆனால் யாருக்கும் மதிக்கவும் மாட்டேன், குடும்பத்தையும் மதிக்க மாட்டேன், எல்லாருக்கும் நான் வச்சு தான் சட்டம். அப்படியெல்லாம் இருந்தேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் ரொம்ப ஆட்டம் போடுறாரு, இவனை எங்கே தொட்டால் எங்கே வலிக்கும், எங்கே வச்சா இவன் அடங்குவான்றது நல்லா தீர்மானம் எடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் நான் உலகம்னு நம்புகிற ஒரே ஒருத்தன் என்னுடைய பையன் நித்திகாசு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஹெச்ஆர் நித்திகாசு மேலே அவர் வந்து ஜீவனை எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல, சும்மா லைட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அதுலேயே அவ்வளோ உயிர் போயிட்டு ஒரு பெத்த தாய் யாருன்னா சொல்லுவாங்களாங்க, செத்துட்டான்ட்டு எந்த தாய்க்காவது சொல்ல மனசு வருமா? ஆனால் அப்படி ரியலாக சொன்னாங்க, செத்துட்டான்னு தான். அவங்க தூக்கி போனதை பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வலி. ஆனால் நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி
ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து நல்ல ஒரு சாட்சியாக வாழ்ந்துட்டு உண்மையிலே எனக்கு கொடுத்து இப்போ ஊழியக்காரர் ஸ்டான்லி டேனியல் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. என்னை எப்படி நடத்தணுமோ அந்த ஊழியக்காரர் நடத்துகிறாரு. என் பையனை நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி சபையில் ஃபேட் அடிக்கிறான். கண் பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஏசப்பா கிருபையிலே அவனுக்கு கண் பார்வை கொடுத்தாரு. 2-3 ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷனுக்கு ஒரு துணையாக இருந்து அவனை ரட்சிக்கப்பட வச்சார். என் பொண்ணை நல்லா படிக்க வச்சாங்க. என் மனைவியை ஆண்டவருக்குள்ளே நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனைவி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஜெபம் எங்களை கேட்கப்பட்டுச்சு. என் குடும்பம் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். எவ்வளோ ஆண்டவரை வெறுத்தணும், எவ்வளோ ஆண்டவரை தூக்கி போடணும், இன்றைக்கி அவர் தான் உலகன்னு எனக்கு உலகமே இப்போ தான் என் ஆண்டவர் தான் உலகம். ஆனால் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏசப்பாவை பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. உலகத்தில் இந்தமாரி தெய்வத்தை நீ பார்க்கவும் முடியாது. நான் பொய் சொன்னாலும் பொய் சொல்கிறேன்னு தெரில. நீ நம்பு, ஆண்டவர் ஒரு வார்த்தை கேளு. உனக்கு செய்யலைன்னா என் சட்டியை பூச்சி கூட கேளுங்க அந்த கேள்வி. ஆனால் இப்படிப்பட்ட தெய்வத்தை உலகத்தில் முதல் தெய்வம் இவர் ஒன்று தான், வேறு எந்த தெய்வமும் கிடையாது. இதுதான். ஆனால் இது நிமித்தம் இந்த விசேஷமாக இந்த டேனியல் பாஸ்டருக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஏசப்பா இதை பார்த்துன்னுக்கிறேங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட ஜெபத்திலையும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சாட்சி உண்மையிலே இது சாதாரணமாக சாட்சி இல்லை. எனக்கு பதத்தில் இப்படி இருக்கலாம், ஆனால் இதை பார்க்குறவங்க என் சொந்தக்காரிலேருந்து என்னை வேலை செய்கிற இடத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கலாம், இப்படி இருந்தும். ஏன்னா இது எதனால் இந்த சாட்சி சொல்கிறேன்னா, சும்மா எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா ஊழ்ந்துட்டு மூக்கில் வாயில ரத்தம் ஊழ்ந்துட்டு இருக்கா நீ ஆண்டவர் ஏற்றுன்னு கேட்டதுக்காக தான் யாரோ மூலிமா ஒருத்தங்க ஆண்டவர் மூலிமா அந்த சாட்சி சொல்ல வச்சார். இது வரைக்கும் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. எல்லாம் கேட்டாங்கண்ணே, என்னப்பா சும்மா நித்திகாசு ஊழ்ந்து அடிப்படுத்துக்கவே ஆண்டவர் ஏற்றுங்கண்ணே. ஆனால் அதில் நடந்த சம்பவம், அவனுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்தது. ஆனால் இவ்வளோ கொடுமையான வாழ்க்கையை ஊர்லேருந்து துன்றத்துக்கு சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி 4 பேருக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு என்னை ஆண்டவர் வச்சுங்கிறாருன்னா அவரால் ஒருத்தரால் தான் முடியும். ஏசப்பா நாமத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏசப்பா நல்ல தெய்வமே மெய் சோத்திரிக்கிற ராஜா, இந்த ஊழியத்தை நடத்துகிறது தானே, இந்த டிவி ஊழியம் நடத்துகிறது தான் தானியல் பாஸ்டர் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அவர் குடும்பத்தை நீ ஆசுவதிங்க சாமி. அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, இப்போது உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் சாமி. இந்த சாட்சியப்பா என்னை பேச வைத்ததுக்கு கோடி சோத்திர ராஜா. இந்த சாட்சி மட்டும் இல்லை சாமி, என்னை சாட்சியாக வாழ கிருபை செஞ்சதுக்கு கோடி சோத்திர ராஜா. அது மட்டும் இல்லாமல் அப்பா, இந்த சாட்சியை பார்த்து கொண்டு இருக்குங்கள, இதை நிமித்தம் அவங்கள தொடப்படுறதுக்கு கோடி சோத்திர ராஜா. ஏசப்பா தான் உண்மையுள்ள தெய்வன்றது இந்த சாட்சி நிமித்தம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சாமி. அப்பா, அம்மை துதிக்கிற ராஜா, இது நிமித்தம் அவங்கள ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க சாமி. எல்லா துதிக்கான மகிமையும் குருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிற நல்ல தெய்வமே. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.